வெல்கம் டு Arusuvai Azhini. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 15, பாதி பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் நறுக்கி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நாட்டுக்கோழி, ஆனா இந்த ஊர்ல இருக்கிறது நம்ம ஊர் மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, அதனால நான் இதுக்கு கொஞ்சமா தான் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். 2 தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நச்சது 2 ஸ்பூன், அரைச்சிக்க கூடாது, நச்சு யூஸ் பண்ணுவதுக்கு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டைத்துண்டு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா. என்னென்ன மசாலா தூள் இருக்குன்னு சொல்றேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்கு, அரை ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாம நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் உப்பு தேவைப்படும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ண போறேன். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் சிம்ல நல்லா வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலா தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கழுவி வச்சிருக்க சிக்கனும் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அது பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வைக்க போறேன். சிக்கன்ல இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல இருக்க தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வேகிறதுக்கு எவ்வளவு தண்ணியோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா சிக்கன்ல மசாலா அவ்வளவா சாராது, நல்லா இருக்காது அது.
இப்போ சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதுல இருந்து தண்ணியும் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வைக்க போறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி சிம்ல வந்து 15 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போறேன். இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஸ்பைசியான நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.